வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஜோவான் 1:1 சொல்கிறது. நிச்சயமாக இன்றைக்கும் அந்த வார்த்தை நமக்குள்ளே பேசிக்கொண்டு வார்த்தையானவர் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார், நம்மத்தின் நடுவில் இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போன்றோம். உங்களோடு இலங்கை தேசத்தில இருந்து சகோதரி சுகுமாரி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம். சிஸ்டர். சிஸ்டர். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சிஸ்டர், எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமென். God bless you, sister. ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன், இறுதி நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு என்ற ஒரு காரியம் இந்த உலகத்திலே இருக்கிறது. அதிலே இறுதி நியாய தீர்ப்பு, அதான் கடைசி நியாய தீர்ப்பை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். மிகவும் பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பூமி விதமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. எல்லா ஜனங்களும் அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்கிறவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் அப்படியே செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் மிகவும் துக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 7-9 வரையிலான வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. அதாவது, இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிய நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளே இங்க பார்க்கிறோம். அதாவது, மக்களை பாவம் செய்ய பண்ணுகிற காரியங்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ கேடு. இப்படியான காரியங்கள் வர வேண்டும். ஆனால் சொல்றாரு, இப்படியான காரியங்கள் வர வேண்டும். ஆனாலும் யார் மூலம் அது வருகிறதோ அந்த மனிதனுக்கு ஐயோ கேடு என்பதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேக இடர்களை அனுபவித்த தேவ மனிதர்கள் உண்டு. அதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோபுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. சத்துருவின் மூலமாக எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான சகல காரியங்களையும் இழந்து போய் அவனுடைய சரீரம் கூட அங்கு நாற்றம் எடுக்கும் அளவுக்கு சத்துரு அவனை விடவில்லை. சோதித்து கொண்டே இருந்தான் இல்லையா? ஆனாலும் அவனுடைய வாயிலே தேவனை தூஷிக்கவில்லை. அவனுடைய வாயிலே தேவனை மறுதலிக்கவும் இல்லை. அவனுடைய வாயிலே தேவனை சபிக்கவும் இல்லை. அந்த உத்தமன் ஆண்டவராய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து உத்தமன் என்ற சர்டிபிகேட்டை அவர் கொடுத்தது நிமித்தம் அவர் உத்தமனாகவே வாழ்ந்து மரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல சிம்சோனுக்கு இடரல் வந்தது. அவன் நிறைய காரியங்களிலே பிழையான காரியங்களை அவன் செய்த காரணம், அவன் தான் அப்பா கொடுத்த அந்த அபிஷேகத்தை அங்கு இழந்தான் இல்லையா? அப்பா கொடுத்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஒரு பெண்ணுக்கு பின்னால் போனது நிமித்தம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை. கடைசியிலே அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோர் சொல்றாங்க, இது வேண்டாம், இது கூடாது, நீ இதுக்கு போகாத, இது போனா நீ பெரிய ஒரு சம்பவம் உனக்கு ஏற்படும், இது வேண்டாம் மகனே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த வாலிப வயதானது பெற்றோருடைய அந்த அறிவுறுத்தலை அங்கு தள்ளி விடுகிறதா இருக்கிறது.
தள்ளி விட்டவன் போனவனுக்கு என்ன நடந்தது? கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய திட்டத்தை அவன் மேல் வைத்த அந்த திட்டத்தை அவன் மறந்தான். இரண்டாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போனான். கடைசியில ஒரு பெண்ணின் நிமித்தம் கண்கள் பிடுங்கப்பட்டு எல்லாமே இழந்த ஒரு சூழ்நிலையிலே கடைசியில மாவரைக்கும் அளவுக்கு அவன் தள்ளப்பட்டான். அபிஷேகம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் கடைசியில அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாக மாறினது. அது ஒரு இடரல் இல்லையா? கடைசியில கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையிலே அவன் பாருங்க எவ்வளவு பரிதாபமான ஒரு மரணத்தை அவன் சந்தித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல அப்பாவுக்கு இடரல் வந்தது. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் வந்தபோது பிசாசானவன் அவரையும் விட்டு வைக்கவில்லை. ஆகவே அவரையும் சோதித்தான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதையும் அவரையும் விட்டு வைக்கல. அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது அவரையும் அவன் சோதித்தான். ஆனால் அப்ப அந்த சோதனையை ஜெயித்தவராக நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த உலகத்துல இடறல்கள் வருவது உண்மைதான் அப்படின்னு தான் சொல்றார் இல்லையா? ஆனால் அது எந்த மனுஷன் மூலமாக வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்பதாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பயங்கரமான ஒரு காரியம் இதுவாக இருக்கிறது. இப்ப சாதாரணமாக பாவமே அறியாத, பாவம் செய்யாத ஒரு நபரை ஒரு மனிதன் பாவம் செய்ய தூண்டினால் அவனுக்கு ஐயோ கேடு என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு இப்படியான காரியங்களிலே ரகசிய பாவங்களிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி நாங்க ஏதாவது ஒரு காரியத்தை கதைத்தோம் என்றால் பாவம் செய்வதற்கான சகலவித தூண்டுதல்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். வாயின் வார்த்தைகள் மூலமாக காரியங்களை நடப்பிக்க பார்ப்பார்கள். வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிறவனுக்கு ஐயோ, பாவம் செய்ய தூண்டுகிறவனுக்கு தூண்டுறான் பாருங்க, அவனுக்கு ஐயோ ஐயோ 2 தடவை அங்கு சொல்லப்ப கேடு கேடு என்பதாக. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிப்பது நல்ல காரியம். ஆகவே அது நல்லவற்றை நாங்கள் தெரிந்து கொண்டு நலமான காரியங்களை நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக பரலோக ராஜ்யம் எங்களுக்குரியதுதான். அல்லேலூயா. இங்கதான் சொல்லப்படுகிறது. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த மனிதனுக்கு யார் மூலமாக வருகிறதோ அந்த மனிதனுக்கு கேடு ஐயோ என்பதாக. இன்னொரு காரியத்தை சொல்ல பாருங்க, உனது கையோ அல்லது காலோ உன்னை பாவம் செய்ய பண்ணினால், உனது கையோ அல்லது காலோ அப்படின்னு சொல்ல, இந்த கை என்னென்ன காரியங்களை செய்கிறது? களவெடுக்கிறது இல்லையா? எவ்வளவு கொலை செய்கிறது, மற்றவர்களை அடிக்கிறது, ரத்தம் வருவதற்கு அடிக்கிறாங்க இல்லையா? ஆகவே ரத்தம் கண்ட உடனே தான் அவங்க காரியங்கள் அந்த கோபம் முடிகிறதாக இருக்கிறது. களவெடுக்கிறதுக்கு இந்த கை ஆரம்பிக்கிறது இல்லையா? இந்த கை பயன்படுகிறது. கால் பாருங்க, இது போகிறது, நடந்து போகிறது, போய் தான் அந்த காரியங்களை செய்கிறது. பாவம் செய்வதற்கு நடந்து போகிறது இல்லையா? பாவமான இடத்துக்கு அங்க போய் நிக்கிறது, போகக்கூடாத இடத்துக்கு கால் போகிறது, நடந்து போகிறது இல்லையா? செல்லக்கூடாத இடம் எது? தியேட்டர், சினிமா தியேட்டர்ல போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறது, அந்த கால் நடந்து போய் அங்கு காரியங்களை நடப்பிக்கிறது. அங்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லையா குடி போதையில ஈடுபட்டு அங்க என்ன செய்யறாங்க? அந்த பார்களுக்குள்ளே போய் அங்க என்ன செய்யறாங்க? நிக்கிறார்கள். நிக்க கூடாத இடத்துல கால் எங்கே போகிறது? பாவம் செய்கிற இடத்துக்குள்ளே இல்லையா? ஆக பாருங்க, இவ்வளவோ இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே பாவமான இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களுக்கெல்லாம் அந்த கால் என்ன செய்யுது? அப்படியே உறைந்தோடே போகுது. போய் அங்க போய் காரியங்களை செய்கிற இந்த கை. அப்பா என்ன சொல்லுகிறார்? இங்க பாருங்க, சொல்லப்படுகிறது, அதாவது உனது கையோ அல்லது காலோ உன்னை பாவம் செய்ய பண்ணின அதை வெட்டி எரிந்து போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. உன் கை உனக்கு பிரச்சனை தருதா? வெட்டி போட்டுரு, பிரச்சனை கிடையாது. உனக்கு கால் உனக்கு இடரல் தருதா? வெட்டி போடு, பிரச்சனை கிடையாது. 2 கால்களையும் உடையவனாய் நித்திய நெருப்பிற்குள் தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஊனமாய் முடமா நித்திய வாழ்விற்கு செல்வதே நல்லது அப்படின்னு சொல்றாரு. முடமா இருந்து உனக்கு கையும் ஏலாம காலம் ஏலாம அப்படியே கிடக்குற பாரு, அது போதும், நீ நித்திய அக்கினிக்குள்ள இருந்து அது தப்பி வைக்கப்படுவாய் என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, உனது கண் உன்னை பாவம் செய்ய பண்ணினால் அதை தோண்டி எறிந்து விடுன்னு சொல்றாரு. தோண்டி சொல்றாரு. கண்ணு பாவம் செய்ய பாக்குதா? அநேக கெட்ட காரியங்களை பாக்குறதா? அப்ப சொல்றாரு, உனக்கு அந்த கண்ணு பிரச்சனையா இருக்குதா? நீ அந்த கண்ணை பிடுங்கி போட்டு இருட்டுல அது குருடனா இருந்துட்டு போ, பிரச்சனையே கிடையாது என்பதாக இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்றாரு, அதாவது 2 கண்களை உடையவனாய் நரகத்தின் நெருப்பிற்குள் தள்ளப்படுவதை விட
ஒரு கண்ணுடன் நித்திய ஜீவனுக்குள் போவது, நித்திய வாழ்விற்குள்ளே போவது மிகவும் சிறந்தது என்பதாக அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே இது எல்லாமே இந்த உலகத்திற்குரிய காரியங்களாக, உலகத்திலே ஏற்படுகிற ஒரு காரியங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இதன் பிரதிபலனை நாங்க எங்க பார்க்க போகிறோம்? இறுதி நியாய தீர்ப்பிலே நாங்க பார்க்க போகிறோம். அப்பா இப்படி சொல்லிவிட்டு கடந்து போய் விட்டார் இல்லையா? என்ன சொல்றாரு? உனக்கு கண்ணு பிரச்சனையா, உனக்கு கால் பிரச்சனையா, உன்னோட சரீரத்துல ஏதாவது பாவம் செய்வதற்கு தூண்டுகிற பிரச்சனைகள் இருக்கிறதா? தரிச்சு வெட்டி புட்டிங்கி தோண்டி கூட போட்டுரு. நீ அப்படி முடவனா அல்லது கண் தெரியாதவனா அல்லது வலது குறைந்தவனா இருக்கிறது ரொம்ப பெட்டர்னு அப்பா சொல்லிட்டு போறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் செய்கிற பாவத்துக்கு நியாய தீர்ப்பு உண்ட காரியம் இருக்கிறது. அவர்தான் வரப்போகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுவதற்காக இந்த உலகத்திலே வந்த தெய்வம், எங்களுக்கு கற்பித்துக் கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம், எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம், எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம். வெறும் சுகத்தையும் அந்த காரியங்களை அவர் செய்துவிட்டு போவதற்கு வரல. கண் தெரியாதவனுக்கு பார்வை கொடுக்கிறதும், முடவனுக்கு அங்கு நடக்க செய்யறதும் அது அவருடைய ஒரு பகுதிதான், அற்புதத்தின் பகுதிதான். ஆனால் அவர் வந்ததே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இறுதியிலே இந்த வானம் இப்படியே இருக்கிறது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த வானம், இந்த பூமி வெந்து உருகி இல்லாமல் போகிற ஒரு காரியம் வரப்போகிறதாக இருக்கிறது. ஆகவே அவர் முன்கூட்டியே அப்பா என்ன செய்யறாரு? எச்சரித்து விட்டு கடந்து போகிறார் இல்லையா? கடந்து போயிருக்கிறார். அவர் தான் வரப்போகிறவராக இருக்கிறார். அதுதான் இறுதி நியாய தீர்ப்பு. கர்த்தருடைய பிள்ளை இறுதி நியாய தீர்ப்புக்காக அவர் வருகிறவராக இருக்கிற. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11-15 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கு யோவான் கண்ட தரிசனமாக இருக்கிறது. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும், யாரு? யோவான் காண்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தரிசனம் கண்டு கொண்டிருக்க, தரிசனம் கண்ட காரியங்கள் யாவற்றையும் அவர் எழுதிவிட்டு கடந்து போயிருக்கிறார் பரிசுத்தவான். அவர் சொல்லுகிறார், நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. பாத்தீங்களா? இன்றைக்கு காண்கிற இந்த பூமியும் வானமும் கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியே அகன்று போகிறதாக இருக்கிறது. இது ஒரு நாளும் இந்த நாங்கள் காண்கிற இந்த வானமும் பூமியும் நிலை பெற்று இருக்கவே இருக்காது. ஏனென்றால் இந்த வானமும் பூமி ஒரு நாள் அப்படியே அகன்று போகிறதாக இருக்கிறது. ஆகவே இங்க பாருங்க, சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானம் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அவைகளுக்கு இடம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய ஒரு ஒரு அரியணையில அங்க அவரு காண்ற ஒரு காரியம், அதுல அமர்ந்திருக்கிறவரை அவர் காண்றாரு. பூமியும் வானமும் அவர் முன்னிலையிலிருந்து அப்படி விலகி ஓடின என்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றுக்கு இடம் ஒன்றும் இருக்கவில்லை. பாத்தீங்களா? நாங்கெல்லாம் நினைக்கிறோம் இந்த வானம் பூமி அப்படியே இருக்க போகிறது என்பதாக. இது இருக்கிற பறவைகள், இது இருக்கிற மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அழகிய ஒரு உலகம் இல்லையா? இந்த உலகம் அப்படியே இருக்க போகிறது என்பதாக நாங்கள் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எத்தனை தடவை வெளியே ஓடிட்டு வாரோம். எத்தனை தடவை நாங்க அப்பாவுக்கு விரோதமான பாவங்களை செய்யறோம். இருந்த இடத்துல எங்களுடைய சிந்தனைகளில எத்தனை பாவமான காரியங்களை செய்கிறோம். ஆகவே சிறு வயதில் இருந்தே நாங்கள் செய்கிற பாவங்கள் அங்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போக கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் தருகிற சந்தோஷம், சமாதானம் நிரந்தரமானது கிடையவே கிடையாது. ஆகவே ஒரு நாள் நியாய தீர்ப்பு என்ற ஒன்று இருக்கு. அதுதான் இறுதி நியாய தீர்ப்பு என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. நியாய தீர்ப்பு கிடையாது, அது இறுதி நியாய தீர்ப்பாக இருக்கு. முடிஞ்சு போயிட்டு கடைசியில பாருங்க என்ன நடக்கிறது என்பதாக. பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 12 பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்ணை இப்ப யோவான் பாக்குறாரு. இப்ப எல்லாரும் மறைச்சு போயிட்டாங்க இல்லையா? என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை, என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய ரத்தங்கள், ஆகவே அவங்க மறைச்சிட்டாங்க. ஆகவே நாங்க மறைச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ தெரிந்தவர்கள் மறைத்து போகிறார்கள். நாங்கள் நேசித்தவர்கள் மறைத்து போகிறார்கள். எங்களுக்கு வேண்டியவர்கள் மறைத்து போகிறார்கள். எல்லாம் மறைத்தவங்க அப்படியே மறைத்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வருகையில அவங்க எழும்புவாங்க, நான் காணுவேன் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். மரண வீட்டுக்கு போய் பாருங்க, அவங்க அங்க நடக்கிற பிரசங்கத்தை என்ன சொல்லுவாங்க? இந்த மறித்து இதோ நாங்கள் அடக்கம் பண்ணப்படுகிறோம்.
ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது அவங்க மகிமையோடு எழும்புவார்கள். உண்மைதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையோடு எழும்புவார்கள். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன நன்மைகளை செய்கிறவர்களோ அந்த நன்மைக்கு ஏற்ற பிரதிபலனை அவர்கள் அறுப்பார்கள். தீமையை விதைக்கிறவன் தீமையை அறுப்பான் நியாய தீர்ப்பு நாளிலே, இறுதி நியாய தீர்ப்பு நாளிலே. அவன் மருத்துவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க இல்லையா? இவ்வளவு நமக்கு அதாவது எண்ணிக்கை கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஜனங்கள் நாளுக்கு நாள் மரணத்தை தழுவி கொண்டே இருக்கிறார்கள், மரணத்துக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இங்க யோவான் காண்கிற ஒரு காரியத்தை பாருங்க. அவர் சொல்லுகிறார், மரித்தோராகிய சிறியோரை என்னுடைய சின்ன குழந்தைய அதையும் நம்ம காணதான் போறோம். எங்க அம்மா அப்பா எல்லாரையும் நாங்க காணதான் போறோம். நீங்க உங்கள யார் யாரை இழந்தீங்களோ அவங்களெல்லாம் காண போறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இங்க சொல்லப்படுகிறது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இறுதி நியாய தீர்ப்பு நாளில இவங்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. உண்மைக்கு ரொம்ப துக்கமா இருக்குது இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எங்களுக்கு தெரிந்தவங்க எத்தனையோ பேர் மறித்து போறாங்க. இன்னும் எங்களுக்கு வேண்டியவர்கள் மறித்து போயிட்டாங்க. ஐயோ, அந்த நாட்கள்ல அவங்க எல்லாம் இப்ப அம்மா அப்பா எல்லாமே, என்னோட குழந்தைய விடுங்க, சின்ன குழந்தை, ஒரு பாவம் செய்திருக்க மாட்டான். ஆகவே என்னுடைய அம்மா அப்பாவை நான் நினைக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயோ, உயிரோட இருக்கிற நாட்கள் அவங்க நிறைய ஆண்டவரோட கூட இருந்திருப்பாங்களா? இன்னும் கொஞ்சம் நன்மையா அவங்க செஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோட கூட இருந்திருக்கலாம். எப்படி ஒரு நியாய தீர்ப்பு நாள் வருகிறது, அந்த நியாய தீர்ப்பு நாள் என் அம்மா அப்பாவும் கைவிடப்பட்டு போயிட்டாங்கன்னு என்ன செய்யறது என்று உண்மைக்கு இப்போ எனக்கு தோணுகிறது. இன்றைக்கு என்னுடைய அப்பா அம்மா இருந்த இன்னும் நான் அப்பாவை நான் வழி நடத்துறேன். அப்பா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் ஆண்டவரோடு கூட தான் பேசிக்கொண்டே இருந்தார். நான் செபித்த பொழுதுதான் அவருடைய அந்த உயிர் அவரை விட்டு பிரிந்தது. அது எனக்கு சந்தோஷம். அவன் விடிய காலையில என்னுடைய ஜெப டைம்ல எழும்பி என்னுடைய அப்பா ஜெபிப்பார். அது எனக்கு சந்தோஷம். அப்பாவை நான் என்னோடு கூட இருக்கிற நாட்களில் அப்பாவை நான் வழி நடத்தேன். நிறைய விஷயங்களை சொன்னேன். நிறைய காரியங்கள் அவருடைய இருதயத்துக்குள்ளே போடுது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சிறு குழந்தை இடத்துல நான் எவ்வளவு காரியங்களை நான் சொல்ல, நம்ம கடைசியிலே பாவ அறிக்கை கூட என்னுடைய அப்பாவை நான் செய்ய வைத்தேன். என்னோடு கூட இருந்த நாட்களிலே பாவ அறிக்கை செய்ய சொன்னேன். எனக்கு தெரியாது அப்பா சீக்கிரமா மறித்து போவார் என்று. நான் அவரை ஒரு சிறு குழந்தையை போல என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் வழி நடத்தினேன். அப்ப எனக்கு தெரியும், கடைசி நாட்களில் அப்பா உயிரோடு எழும்பும் பொழுது நிச்சயமாக பரலோக ராஜ்யம் அவருக்கு கிடைக்கும் என்பதாக. என்னுடைய அம்மாவோடு தான் பிரைஸ் பண்ணிக்கொண்டே அப்படியே மறித்து போனார்கள். ஆகவே எனக்கு தெரியும், அம்மா உயிரோடு இருந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. இந்த நாளிலே நான் தியானம் செய்யும் பொழுது நான் சொல்லுகிறேன், என்னுடைய அம்மா அப்பாவை நான் காணுவேன். காண வேண்டும் என்றால் முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தம் உள்ளவளாக இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தனை பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். என்னுடைய கைகள் பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். என்னுடைய கால்கள் பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே நான் பரிசுத்தமுள்ளவளாக இருந்து மரித்தால் மாத்திரமே அந்த இறுதி நியாய தீர்ப்பு நாளிலே என்னுடைய அம்மா அப்பாவோடு என்னுடைய குழந்தையோடு நான் எழும்ப முடியும். இல்லாவிட்டா அவங்களால நான் காண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே நியாய தீர்ப்பு நாளிலே எங்களுக்கு முன்பதாக கடந்து போன எங்களுடைய உறவுகளை நாங்கள் பார்க்க முடியும். ஆனா கவலையா இருக்குது இல்லையா? இருக்கிறவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உயிரோடு இருக்கிறவர்களை சரியான உபதேசங்களை கொடுத்து அவர்களை மனம் திரும்ப வைத்து பாவ மன்னிப்பு எடுக்க வைத்து அவர்களை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்படுகிறது, அப்பொழுது பாருங்க, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. பாத்தீங்களா? புத்தகங்கள், என்ன புத்தகங்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திற்குரிய புத்தகங்கள் போல அல்ல. நாங்க பிறந்த நாளில் இருந்து நாங்கள் மறிக்கும் நாள் வரைக்கும் எங்களுடைய பிறப்பு எங்களுடைய இறப்பு எல்லாம் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. நாங்கள் செய்கிற நன்மை தீமைகள் எல்லாம் பரலோகத்திலே எங்க எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே அது எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்திலே அங்கு பார்க்கிறார் அவர், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்று இன்னொரு புத்தகம் அது திறக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். எவ்வளவு ஒரு துக்கமா இருக்குது இல்லையா? ஆகவே பாருங்க, அந்த நேரத்துல அப்பா அவங்க மரித்தவங்க உயிரோடு எழும்புறது அது சந்தோஷம். ஆனால்
அவர்கள் போய் ஆண்டோடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பதாக அவர்கள் நிற்கின்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிற அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அந்த திறக்கப்பட்ட ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறபடி இறுதி நியாய தீர்ப்பு நாள் அங்கு நடைபெற இருக்கிறது. ஆக நீங்களும் நானும் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். இதெல்லாவற்றையும் அறிந்த நாங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே சில பேரு ஒரு ஒரு எனக்கு வேண்டிய ஒருத்தர் சொல்லுவாரு அடிக்கடி. எப்படி சொல்லுவாரு சொன்னா, நீங்களாம் எங்க பரலோகம் போறீங்க, நான் ஃபுட்பால்ல போவேன் அப்படி. சிரிப்பா இருக்கும் அவர் சொல்ற ஜோக்கு. அவர் பாருங்க, அது சிரிப்பு ஒரு பக்கம் பயங்கரமான வேதனையா இருக்கும், சரியான வேதனையா இருக்கும். நீங்களாம் எங்க பரலோகம் போறீங்க, நான் போவேன் அப்படிம்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு நாள் முடியும். கர்த்தருக்கு உண்மையா குடி, வெறி, பாவம், விபச்சாரம், வேசித்தனம், இந்த சரீரத்தை அழிக்கிற சகல காரியங்களை செய்துட்டு நாங்க அங்க இதுல பஸ்ல போற மாதிரி ஃபுட்பால்ல நான் போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பரலோகம் பயங்கரமானது. நியாய தீர்ப்பு நாள் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அது இறுதி நியாய தீர்ப்பாக இருக்கிறது. பாருங்க, சொல்லுகிறார், அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். மரித்தவங்க மறைச்ச மாதிரி இருக்கல கர்த்தருடைய பிள்ளைகளே. அவங்க எழும்பிற பின்பதாக அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டபடி அவங்களுக்கு நியாய தீர்ப்பு என்ற ஒரு காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பாருங்க, சமுத்திரம் இன்னொரு காரியம் பாருங்க. 13வது வசனத்துல, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. இன்னைக்கு மரணம் என்பது எல்லா பகுதிகளிலும் அங்கு ஏற்படுகிறது. விபத்துக்கள் பாதைகளிலே நடக்கிறது. கடலிலே பிரயாணம் செய்கிறவர்கள் கடலிலே மரித்து போகிற கப்பல் அப்படியே பிறண்டு அது அங்கு உயிரை விடுகிறார்கள். வானத்துல பாருங்க, பிளைட்ல போய்கிட்டு இருக்காங்க, அப்படியே எரிந்து அப்படியே சாம்பலாகி போறாங்க இல்லையா? அப்ப ஒவ்வொரு இடங்களும் வாகனத்துல போறவங்க, ரோட்ல போறவங்க, இங்க தண்ணீர்ல எல்லா பக்கமும் அங்கு மரணங்கள் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நாங்க பாக்குறோம், ஐயோ கடல்ல மூழ்கிட்டாங்களா, அந்த கடல்ல மூழ்கினவர்களுடைய உயிர் அதுக்குள்ளதான் இருக்கிறது. வானத்துல ஐயோ பிளைட்ல போற நேரம் எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நாங்க பாக்குறது ஒரு சம்பவமாக நினைக்கிறோம் இல்லையா? பாத்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் சம்பவமா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம். ரைட், அதை பார்த்தோன்னே அப்படியே நாங்க மறந்துடுறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க வேதம் சொல்லுகிறது, இங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்ன சொல்லுகிறது என்றால், சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம் என்ன செய்தான் பாருங்க, சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம் ஒப்பு கொடுக்குது கர்த்தருடைய பிள்ளைகளே. நாங்க நினைக்கிறோம் அது சும்மா இருக்குது என்பதா. அந்த சமுத்திரம் கடல்ல மரித்தவர்கள் சமுத்திரம் அப்பா கையில ஒப்பு கொடுக்கிறார். அது எப்பொழுது? இறுதி நியாய தீர்ப்பு நாளிலே. பாருங்க, அதாவது சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பயங்கரமாக இருக்கிறது பாருங்க. கடலில் இருந்தவர்களை கடல் ஒப்பு கொடுக்கிறது. மரணமும் பாதாளமும் அவைகளுக்குள் கிடந்தவர்களை ஒப்பு கொடுக்கிறோமா? மரணமும் பாதாளமும் அவைகளுக்குள் கிடந்தவர்களை ஒப்பு கொடுக்கிறது. ஒவ்வொருவனுக்கும் அவன் செய்ததற்கு ஏற்றதாகவே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை மறந்து ஒரு நாளும் வாழக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இல்ல, ஆனா நாங்க நல்லா புசித்து குடித்து விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி எல்லாம் வியாபாரத்துல கள்ள தராச போட்டு பொய்யான விலைகளை போட்டு விற்று எல்லா காரியங்களையும் செய்து விட்டு, ஆண்டவரே சோத்திரம் நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் மரித்தோம் என்றால், நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க. ஆகவே இந்த நிமிஷத்திலே இதை நான் வாசிக்கிறேன், நான் மனம் திரும்ப வேண்டும். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இந்த நிமிஷத்திலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளை மரணம் எங்களை சந்திக்கும் முன்பதாக
நாங்க மனம் திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் இறுதி நியாய தீர்ப்பு நாளிலே நாங்க அனுபவிக்க வேண்டிய காரியங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு நாளும் நாங்க மரித்து அப்படியே படுத்திருந்து அது முழுக்க அப்படியே இருந்துட்டு மரித்தோர்கள் தேவனை துதியார்கள் என்பதாக சொல்லப்படுகிற வண்ணமாக அப்படியே அதுக்குள்ள தூங்கி இருந்துட்டு ஆண்டவர் வருகையில நான் மகிமையோடு எழுந்திருப்பேன். ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க. இந்த சரீரம் அழிய அப்படிக்குள்ள அதை போயிருவோம். ஆனால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே மகிமையோடு தான் எழும்புவோம். ஆனால் நியாய தீர்ப்பு என்ற ஒரு காரியம் இருக்கிற அதுதான் பரலோகத்துக்கு போவதா நரகத்துக்கு போவதா என்ற ஒரு காரியத்தை அங்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அங்க பாருங்க இன்னொரு காரியம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம் என்பதாக. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அப்படியே அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது என்பதாக. பின்பு மரணமும் பாதாளம் நெருப்பு கடலில் தள்ளி எரிந்து விடப்பட்டன என்பதாக அங்கு பொருள்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நெருப்பு கடலே 2ஆம் மரணம் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே 15வது வசனத்தை பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். முடிஞ்சிட்டு தள்ளப்பட்டான் அப்படின்ட்டு. அதுல எந்தவித காரிய மாற்றமும் கிடையாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பேராவது எழுதியிருக்க காணப்படாவிட்டால் அவன் நெருப்பு அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் அறிந்த நீங்களும் நானும் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், உணர்வடைய வேண்டும். பாவம் செய்யறோம் ஏதாவது இல்லாட்டி இன்னைக்கு நாங்க பாவமே செய்திருக்க மாட்டோம், ஒரு விதமான காரியங்களையும் செய்திருக்க மாட்டோம். ஆனால் எங்களுடைய சிந்தனைகள் நிமித்தம் நாங்க போய் அதை பண்ணிருக்க மாட்டோம். ஆனா சிந்தனைகளை நிமித்தம் குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு தெரியாம செய்யற ரகசிய பாவங்கள், வாலிபர்கள் ஆகின பிறகு நடுத்தர வயது உள்ளவர்கள் குடும்பஸ்தர்கள் போய் காரியங்களை செய்கிற நிறைய காரியங்களை செய்யறாங்களே, கூட்டி போது அது இது நிறைய காரியங்கள். வீட்டுல இருக்கிற பெண்கள் கூட மற்றவர்களை குறித்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது, ஒருவருக்கு ஒரு விரோதமாக பேசுவது, அவங்கள பத்தி பேசுறது, இவங்களை பத்தி பேசுறது, வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு தெரியுமா அவங்க இப்படி, உங்களுக்கு தெரியுமா இவங்க இப்படி, அவங்க இப்படி, பொறாமை எரிச்சல் எல்லாமே அடங்கி இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே அது பாவம் தான். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முடிவதற்கு முன்பதாக 10 மணி 12 மணி தான் அடுத்த நாளை குறிக்கிறதா இருக்கு. 11 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் 10ல இருந்து 11:55 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கிறது. ஆகவே அந்த நாளிலே நாங்கள் செய்த ஏதாவது பாவங்கள் ஏதாவது பிழைகள் இருக்கும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே போய் அறிக்கை செய்துவிட்டு இனி அதை செய்யாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்தினால் கழுவி எங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து புதுப்பித்து ஆண்டுடைய சமூகத்திலே புதிய ஒரு குழந்தையை போல நாங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாள் நின்றோம் என்றால் நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இறுதி நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் மறித்தால் கூட தேவனுடைய சமூகத்திலே போய் அங்க நிற்க முடியும் என்பதாக. ஆகவே பாவம் இல்லை என்பவனால் எங்களை நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே அதை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் என்பதாக அப்ப சொல்லுகிறார். இது பாவம் நிறைந்த உலகம் இல்லையா? சின்ன பாவம் எங்களுக்குள்ள இருக்கிறது. என்னுடைய அப்பா, அதாவது ஆதாம் ஏவாள் செய்த அம்மா அப்பா செய்த பாவம் அப்படியே துண்டு தொட்டு வந்து கொண்டேதான் இருக்கிறது. அது சின்ன சுவாமாக இருக்கிறது, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் கல்வாரின் ரத்தம் அதை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தினால் மாற்ற முடியாத ஒரு காரியத்தை அப்பாவுடைய கல்வாரின் ரத்தம் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளை நான் உங்களிடத்திலே தயவாய் கேட்டுக்கொள்கிற விஷயம், நீங்களும் நானும் பாக்கியம் பெற்ற பிள்ளைகளா இருக்கு. மரித்தவங்களை குறிச்சு ரொம்ப கவலையா இருக்குது. இன்னும் ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கலாம், இன்னும் ஆண்டவரை பற்றியான காரியங்களை சொல்லி அவர்களை வழிநடத்தி இருக்கலாம். அதோட கூட இருங்க. வயோதிப நாட்கள்ல கர்த்தரோடு கூட இருங்க. தீமையான காரியங்களை செய்யாதீங்க, நன்மையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. நீங்க மரித்தோன அங்க ஆண்டுடைய நியாய தீர்ப்பு நாள் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அதிலே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே அங்க நிற்கணும், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இன்டர்வியூ போற நேரம் எல்லா தகைமைகளும் இருந்தா தான் அந்த ஜாபுக்கு நாங்க தகுதி உள்ளவர்களா இருப்போம். அதே போல பரலோகத்திலே சில தகைமைகள் இருக்கிறது. பரிசுத்தம் என்ற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யம் ஒரு நாளும் கிடைக்காது.
ஆக இந்த நாளிலே மனம் திரும்புவோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் மனம் திரும்புவோம். அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். பிழையில்லாதபடி கரைத்திரையற்ற ஒரு வாழ்க்கையை விரும்புவோம். அதிலே நாங்கள் பயணம் செய்வோம். இது இறுதி நியாய தீர்ப்பு நாளிலே அங்கு நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய சமூகத்துல ப்ரே பண்ணுங்க. எந்த நாளும் எந்த நேரம் ஜெபிங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. சத்தியம் சொல்றீங்களா? ஒரு நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. யாருக்காவது எவருக்காவது ஏதாவது சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த இந்த காரியங்கள்லாம் சொல்லுங்க. அது தெரியாது. இது மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு. இன்றைக்கு சர்ச்சில் கூட இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது கட்டாயம் ஆலயத்துல வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் பெறும். ஜனங்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புவார்கள். இதெல்லாம் முத்திரை போடப்பட்டு வைத்திருக்கிறது. இந்த புத்தகம் வெளிப்படுத்துற புத்தகத்தை எல்லாம் திறக்கவே மாட்டாங்க. அந்த காரியங்கள்லாம் சொன்னா ஜனங்கள் வரமாட்டாங்க ஆலயத்துக்கு. காணிக்கை தசமபாகம் குறைந்து போய்விடும் என்பதாக. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை சத்தியத்தின்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு 10 பேராவது ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள போயிருவாங்க பரலோகத்துக்கு இல்லையா? அதை நாங்கள் நினைத்து வாழும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்ப நல்ல ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுப்பாரை நடத்தும்படியாக. அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் இறுதி நியாயத்தீர்ப்பு என்ற ஒரு காரியம் இருக்கிறது என்பதை மறவாதபடி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாங்கள் நிற்போம். அல்லேலூயா. திறப்பிலே நிற்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. தேசத்துக்காக ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், அழிந்து போற ஆத்துமக்களுக்காக ஜெபிப்போம். எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய பார்வையிலே தாவீதை போல இவள் என்னுடைய இருதயத்துக்கேற்ற மகள், இவன் என்னுடைய இருதயத்துக்கேற்ற மகன் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். நித்தம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வெளிப்பாய் இருக்க வேண்டும். எங்களுக்கு கண் இடரல் உண்டாக்கினார், அந்த கண்ணை பிடுங்கி போடன்னு சொல்றேன். கால் இடர் உண்டாக்கி அதை தடுத்து போட சொல்றேன். இந்த கண்கள் இச்சை, கண்கள் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் ஜெயித்தார். அதை ஜெயமெடுத்த தகப்பன் பிள்ளை நாங்கள் இன்றும் ஜெயமெடுத்து வாழ வேண்டும் என்றதுக்காகத்தான் அவர் அப்படியான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னும் மனம் திரும்புவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். அவருடைய வருகை